கண 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 கணன்னே பாட்டு பூரா பாரு. கடைசியில ஜெயஹே வரும்போது என்ன பண்றான், தவிர ஜெயஹேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். வாடா இங்க வாடா, அழைச்சிக்கிட்டு போய் அவனை எங்க ஜனகமன பாடு. சத்தியமா தெரியாது சார், இந்த 12 வருஷமா பாடிட்டே இருக்கிறேன், மனப்பாடம் ஆவலியாடா. நல்ல ஆவலியா என்ன பண்றது? நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ சொல்லணும், இங்க ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொல்றீங்களே, அதை பண்ணவா இதை பண்ண. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நான் அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டேன். அந்த கை சாமி கும்பிடுறது, நான் போய் கும்பிட்டதுனால சாமிக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அதன் பிறகு எனக்கு தமிழ்லயே இன்னொரு பகுதி இருப்பது அப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தானே நான் படிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா வீண் பேச்சு பேசுறோம். ஏன்னா நமக்கு திரும்ப பெற முடியாதது நேரம் தானுங்களே. காசு சபா. நான் இந்த மயிலாடுதுறையில ஒரு நாள் மத்தியானத்துல பஸ்ல வந்தேன். நல்ல வெயில், வறட்சி. அந்த எய்த்தாப்புல ஒரு கடை இருந்துச்சு. அங்க இருந்த பையன்கிட்ட ஒரு சோடா கொடுப்பான்னு, அவன் ஒரு குண்டு சோடா உடைச்சு கொண்டாந்து கொடுத்தான். நான் சொல்ற காலத்துல ஒரு சோடாங்கிறது ₹1. குடிச்சு விட்டு எவ்வளவுன்னு கேட்டேன் பாருங்க, ₹5. நான் குடிச்சிட்டேன், இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது, ₹5 கொடுன்னா. நான் கொடுத்தேன், மறக்கவே இல்லை. எப்போ பஸ் அங்க நின்னாலும் இந்த கடைக்காரன் தானே நம்மகிட்ட ₹4 ஏமாத்தி வாங்கினான், ₹1க்கு ₹5 வாங்கினமே இவன் தானே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் லட்சமா சம்பாதிச்சுட்டேன். ₹4 இல்ல, 4 லட்சம் 40 லட்சம் நான் சம்பாதிச்சுட்டேன். ஆனா அந்த ₹4 மறக்கல. மறக்க வேண்டியது அந்த ₹4. அதை நினைச்சுட்டு இருக்கிறேன். எத்தனை பயல்களோட கூடி எவ்வளவு நேரத்தை வீணாக்கி இருக்கேன் நினைப்பு இருக்கோ. அவர் கூட இருந்தா நேரம் போறது தெரியாதுங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வெட்டி பேச்சு பேசுறான்னு அர்த்தம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தா என்னுடைய நான் அறிவை பெறுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாம போச்சு. அந்த நேரம் போனதுதான். திரும்ப அது வராது, திரும்ப பணம் வரும். ஆனா நேரம் கிடைக்காது, அதை வீணாக்குறோம்ல. ஒரு 3 பயலும் சார் எங்க வீட்டு வாசல்ல இந்த ஒரு மதில் மாதிரி இருக்கு. அதுல உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாடு. ஒரு ராத்திரில நல்ல படிக்க வேண்டிய காலம், 20-25 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க, எவ்வளவு காரியம் செய்ய வேண்டிய பருவம் அது. அதுல என்ன பண்றான், உட்கார்ந்து இருக்கான், பேசிட்டு இருக்கானுவோ. ஒரு நாளை இவனு என்னதான் பேசுறானுன்னு தெரியட்டு நான் எங்க வீட்டு திண்ணையில உட்காந்து இருட்டுல உட்காந்துட்டு என்ன பேசுறான்னு கவனிக்க, ஒன்னும் பேசல அவனுவ. அது ஒருத்தன் சொன்னா, முந்தா நாள் ஒரு பாம்பு வந்ததுடா எங்க வீட்டுக்கு, இவ்வளவு பெருசுமா, இவ்வளவு பெருசு எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா. அடுத்த பையன் சொன்னான், அது என்ன பாம்பு, அன்னைக்கு தஞ்சாவூர் போயிருந்தேன்ல எங்க அத்தை வீட்டுக்கு, அப்போ ஒரு பாம்பு வந்துச்சு இவ்வளவு பெருசுன்னு. 3வது பையன் என்ன பண்றான், இந்த இவ்வளவு பெருசுன்னு சொன்னான்ல, அவனை முதுகுல ஓங்கி ஒண்ணு வச்சான். கொடுத்தே இருந்தேன். ஏண்டான்னா, நான் ஒருத்தன் இருக்கேன், அவன் இவ்வளவு சொன்னான், நீ என்ன செய்யணும், இந்த இவ்வளவு சொன்னீன்னா நான் இவ்வளவு சொல்லலாம், நீயே இவ்வளவு சொல்லிட்டீன்னா நான் எவ்வளவுடா சொல்றதுன்னு கேட்கிறேன். நான் பார்த்தேன், இதைத்தான் பேசி இவன் இவ்வளவு பெரிய பாம்புன்னா அவன் அவ்வளவு பெரிய பாம்புமா. அதுக்கு மேல இப்படியே சொல்லி பொழுத ஓட்டிட்டு இருக்கானே, இவன் எங்கடா உருப்பிட போறான். ஏதாவது ஒரு பிரயோஜனமா ஒண்ணு இவ்வளவு பெருசுன்னா அவ்வளவு பெருசுமா, 10 பேர் தான். இதே மாதிரி சில பேர் போவான், இந்த நோயாளிகளை பார்க்க போற இடத்துல அங்க ஒரு இடத்துல சொல்லுவான், பாத்திருக்கீங்களா நீங்க? அதை விட மோசம் வேற எதுவுமே கிடையாது. உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, பார்க்க போறான். பார்க்க போறவங்க என்னங்க செய்யணும், எதுக்கு போறான்? அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போறானா, பயமுறுத்த போறானா? ஆறுதல் சொல்லதானே போறான். இவன் போய் கேட்பான், என்ன இங்க படுத்திருக்கீங்க? இங்க படுத்தாரா, உடம்பு சரியில்லாம கிடக்கான், அவனை போய் என்ன படுத்திருக்க, நெஞ்சே வலிக்குதுங்கிறான். பேச முடியல அவனுக்கு, வலி தாங்க.
எத்தனை நாளா? 4 நாள். இதே மாதிரிதான் கும்பகோணத்துல ஒருத்தருக்குமா, இதே மாதிரிதான் கும்பகோணத்துல ஒருத்தருக்கு இதே மாதிரிதான் வலி. இந்த ஆமா, இந்த 10 நாள் ஆள் அவுட் சொன்னான்னா இவன் என்ன நினைப்பான், நமக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குன்னு நினைச்சான்னா இப்பவே போடுவான். 6 நாள் வரைக்கும் இருக்க மாட்டான். அவனை போக்கடிக்கிறதுக்காக இவன் வந்தான். ஒரு செய்தி, ஒரு ஆறுதல், எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சும்மா சார் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, நான் பாட்டுக்கு நடந்து போனேன், அவர் மேல கால் பட்டுட்டு, நாம சாதாரணமா கால் பட்டா என்னங்க செய்வோம், அப்படி தொட்டு இப்படி கும்பிடுவோமா இல்லையா? அது எதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம், தவறுதலா பட்டுச்சுன்னு ஒரு கேட்கறது தானே. அப்படி தொட்டு தாங்க கும்பிட்டேன். நான் 20 வயசா இருக்கிற போது நடந்து சொல்றேன். அவர் மேல கால் பட்டுட்டு பந்தல்ல அப்படி வரிசையா உட்கார்ந்தாங்க, பந்து தொட்டு கும்பிட்டேன். கூப்பிட்டுட்டு நான் அந்தாண்ட போறேன். போனவன் என்ன கூப்பிட்டாரு இந்த பெரியவர், டேய் இங்க வா, என்ன பண்ண பண்ணி இல்லைண்ணே, காலு மேல பட்டுட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பாருங்க இந்த பாரு, உதைச்சது உனக்கு தெரியும், உத வாங்கினது எனக்கு தெரியும். இது நம்ம 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம். இப்படி தொட்டு கும்பிட்ட பத்தியா எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிட்டான் நீ உதச்சேங்கிற விஷயத்த. இது நம்மளோட போற விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமாடான்னாரு. ஒரு நல்லது செய்யறவனையும் ஒருத்தன் கெடுக்கிறான் இல்ல, தொட்டு கும்பிட ஒரு மணி தெரியாம கால் பட்டுட்டுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறத அது நம்ம கேட்காதராங்கிற மாதிரி ஆக்குறான். ஒரு விஷயத்தையே திரிச்சு சொல்லி நல்லது நடக்கிறத கெடுக்கிற மாதிரி இருக்கான். பாரதியார் ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அருமையான செய்தி. தர்மம் செய்யின்னு சொல்றாரு. தர்மம் செய், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய கொடுங்கிறார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர். உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கா, அள்ளி நிறைய குடுறா, குவியல் குவியலா அள்ளி குடு. நிதி குறைந்தவர் காசுகள் தார். ஒரு 10 காசு கொடு, 5 காசு கொடு, 100 ரூபாய் கொடு, 50 ரூபாய் கொடு, உன்னால முடிஞ்சதை கொடு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். நல்ல உடல் உறுதி, நல்ல உழைக்கக்கூடிய தகுதியில் இருக்கியா, கொஞ்சம் நான் வேலை செஞ்சு தரேங்க உங்களுக்கு, நான் கல்லு தூக்கி கொடுக்குறேன் செய். அதுவும் மற்றோர் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொன்னாருன்னு பாருங்க. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர்னார், நிதி குறைந்தவர் காசுகள் அருளியிருந்தார், குடுனர் காசுகள் தாரியர்னார், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கியிருந்தார். ஆனா அதுவும் மற்றோர் எதுவுமே இல்லையா என்கிட்ட, நிறைய காசும் இல்ல, குறைச்ச காசும் இல்ல, என்கிட்ட உடம்புல தெம்பும் இல்ல, நான் என்ன பண்றதுன்னா வாய் சொல் அருளீர்னர். அருளீர்ங்கிற வார்த்தை இருக்க கடவுளுக்கு பயன்படுத்துற வார்த்தை அருள். இவங்கிட்ட போய் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட வாய் சொல்ல தயவு செய்து கொடுப்பார், அருள் செய், ஏன்னு சொல்ல மாட்டாங்கிற. நல்ல காரியம் நடக்குது, இவன் போறான், என்னங்க பள்ளிக்கூடம் வச்சு எல்லாருக்கும் பிள்ளைகள் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, இது மாதிரி 100 பேரை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு தப்பா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். வேண்டாண்டா, உன்னால முடியல, ஒண்ணுமே செய்ய முடியலையா, நல்லது செய்யறாங்க, நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போட. வாய் சொல் அருளீர், வாய் சொல்ல கூட சொல்ல மாட்டான் ரொம்ப பேரு அப்படின்னு சொல். வாக்கிக்கு போற போது என்ன ஒருத்தன் கெடுக்கிறான் பாத்தீங்களா. நான் பாட்டுக்க இந்த திருவாரூர்ல பாத்தீங்கன்னா கமலாலயம் இருக்குல்ல, அதை சுத்தி ஒரு ரவுண்டு வருவோம். மண்டக்காக வாக்கிங் காலையில எப்பாவது நம்ம போறோம், பெரும்பாலும் போக முடியல, தூக்கம் வந்துருவாங்க பண்ணுவோம், என்னைக்காச்சும் போறோம். அப்ப எங்க தெருவிலேயே ஒருத்தர் 2 வீலர் வச்சிருக்கான், டிவிஎஸ் 50. அவன் என்ன செய்வான், இப்படி பின்னால வருவான், ஏன் சார் வாங்க வண்டியில போலாமா, இந்த பாரு நானே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வர்றேன், என்னை கெடுக்காத போட அப்படின்னா மறுநாள் வருவாங்க, அப்ப போலாம்ல, அப்பவும் கேட்பான் வாங்க வண்டியில. ஒரு நாள் நல்ல வெயில்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வேர்த்து ஊத்துது சார், மயக்கமா இருக்கு. ஒரு ஆட்டோ பார்த்தா ஒண்ணுத்தையும் காணும். எங்க வீட்டுக்கு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த வெயில்ல எப்படா போறோம்னு நினைச்சிருந்தேன். அப்ப அவன் வந்தான் பாருங்க,
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தினம் கூப்பிடுறான், அவன் வண்டியில போக முடியல, இன்னைக்கு போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்ட வந்து அவன் சொன்னான், நாங்க கூப்பிட்டாதான் நீங்க வரமாட்டீங்க, போங்கன்ட்டு போட்டு. உதவ வேண்டிய நேரத்துல உதவ மாட்டேங்கிறான், உதவி தேவையில்லாத நேரத்தில் உதவுவான்னு கேட்கிறான். அப்ப அவனுடைய நோக்கம் உதவுறது அல்ல, ஏதாவது நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறான். இல்ல, எது சாதாரணமா நடக்கிறதே மாத்திரமே எவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல, நான் பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்ச காலத்துல சைக்கிள் எடுத்து கீழே இறக்கி வைப்பேன் சார். அது ஒரு 7-8 படி இருக்கும், அதுல அது மெதுவா இறக்கி கீழே வைப்பேன். அதுக்குள்ள என் மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, செருப்பு எடுத்து வந்து இப்படி காலத்தை போடுவாங்க. நான் அதை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு எங்க 8th வீட்டுல ஒரு வாத்தியார் இருக்கான், எங்க ஸ்கூல்லயே வேலை செய்யறாரு. அவன் இதை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் மனைவி செருப்பெல்லாம் கொண்டு போறது கிடையாது. இவன் இதை என்னடா பண்ண, எனக்கு போறதுல அவனுக்கு ஒரு பொறாமை இருக்கும் நமக்கு தெரியல. அது அவன் வந்து ஸ்கூல்ல ஒரு நாள் சொல்றான், நம்ம செம்ம வடிவேல் இருக்கானே, இவன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா பொண்டாட்டி செருப்படுத்த தான் வருவாங்களாம். ஏன்டா இப்படி சொன்னாங்க, நடக்குதா இல்லையான்னு கேட்கறான். அவங்க செருப்பு எடுக்கிறாங்க, நீ ஸ்கூல் கிளம்புற, அது சொல்றேன் அப்படிங்கிறான். இவன் அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அவன் செருப்பு எடுக்கலன்னா நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி சொல்றேன். இது நேரத்தை வீணாக்குறதுக்குன்னு சில பேர் இருக்கான். அவன் இந்த மாதிரி வெட்டித்தனமான பேச்சுகள் என்னென்ன உண்டு அவ்வளவு செய்வான். ஆனா வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. திருக்குறளை படிக்கிறோம், திருக்குறளை படிச்சேன். என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது திருக்குறள் தான். திருக்குறள் தான், திருக்குறள்ல உள்ளது எல்லாத்திலையும் இருக்கு. எல்லாமே திருக்குறளுடைய விரிவு தான். எல்லாத்தையும் இதை படிச்சாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தான். இதன் வழியில ஒருத்தர் நடந்தான்னா ஒரு நேர்மையானவனா இருப்பான், நல்லவனா இருப்பான், பிறருக்கு கெடுதல் செய்யாதவனா இருப்பான். அது ஒரு உண்மை. நான் அதுதான் போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் போறதுக்கு அப்படி போறேன், தெருவு போய் இப்படி திரும்புறேன். அங்க ஒருத்தர் நின்றுட்டு, யா வாங்க இங்க வாங்க, ஏதோ செய்தி சொல்ல போறான் போல இருக்குன்ட்டு நான் போனேன். நீங்க சண்முக வடிவேல் தானே? ஆமா. அப்புறம் கிட்ட வாங்க, ரகசியமா சொல்லுவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட போனேன். ஒரு அரை பொழையர்னு விட்டான். எனக்கு நான் ஒண்ணு வேற ஒண்ணு அவன்கிட்ட கேட்கல, எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்க கூடாது. அவன் அடிச்சான், அடிச்சவனே எதுக்கு அடிச்சேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஏதாவது கேட்டீங்கன்னா இன்னொரு அறை கொடுப்பேன். இல்ல ஒண்ணு போறோம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். போனா மனசு அதையே சுத்துது. எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடிச்சான், ஏன்டா அடிச்சேன்னு கேட்டா என்ன சொல்றான், நீ இன்னொன்னு கொடுப்பேங்கிறான். இப்ப இவனை என்ன செய்யலாம்னு திருவள்ளுவர் சொல்றார். இவனை எப்படி டீல் பண்ண சொல்லி சொல்றார் திருவள்ளுவர். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல். அவர் நான நன்னயம் செய்து விட. எவன் ஒண்ணு அடிச்சானோ அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சிரு அப்படிங்கிற குரல்லையே என்ன கருத்து இருக்குன்னா, அவர் நான நன்னயம் செய்து விட. அவன் வெட்கப்படுவாங்கிறாரு. எப்ப நம்மள அவன் அடிச்சானோ அவனுக்கு திரும்ப நாம நன்மை செய்யும் போது அவன் என்னடா ஆவான்னா வெட்கப்படுவான். அதுல இவர் அடிச்சோம், சாயந்தரம் நமக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு நினைச்சு வெட்கப்படுவாங்கிறது அந்த குரல் உள்ள கருத்து. சரி, நம்ம அந்த மாதிரி செஞ்சிருவோம், அவனை வெட்கப்படும்படியா ஆக்கிடுவோம். தலை குனிஞ்சு நிற்பான், வாழ்நாள் பூரா தலை குனிஞ்சு நிற்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போறேன். சாயந்தரமா போறேன், எவன் என்ன அடிச்சானோ அவனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நமக்கு சாதாரணமா பாக்குறப்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுல நம்மள அடிச்சான், நம்மளாலதான் திருப்பி அடிக்க முடியல, அது அவன் கொடுக்குறான், வாங்க ஆண்டவன் இருக்காங்க சொல்லுவான். என்னால முடியல அவன் அடிக்கிறான்னு. நான் அது போல நினைக்கல. இப்ப நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்றாரு. செய்வோன்னுட்டு போய் அவனை கேட்ட, ஏன் இவரை அடிக்கிறாரு? அவன் சொன்னான், இது எனக்கும்